और छोटा दड़ील का आवश्यकता है और छोटी मधु और उसके कप्स நிறைய டீஸுங்க எடுத்ததையும் பார்க்க முடியுது. वो दो बैठी हुई crocodile. இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டைகர் crocodile வந்து ரொம்பவுமே ஃபேமஸுங்க. பிளாக் பேந்தர் இஸ் தேர், பிளாக் லேப்பர் தேர். இந்த தடோபா டைகர் ரிசர்வில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் வரையும் ஸ்டே பண்ணி நைட்டில் வந்து நம்மளால் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தடோபா அந்தேரி டைகர் ரிசர்வில் வைல்ட் லைஃப் சஃபாரிங்க, மார்னிங் சஃபாரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜுனோனா கேட்டில் வந்து மார்னிங் சஃபாரிங்க. பாருங்கள் மிஸ்டி வியூ. இது வந்து பஃபர் ஜோனுங்க, கோர் கிடையாது. நிறைய டீஸுங்க எடுத்ததையும் பார்க்க முடியுது. साइटिंग और छोटा दड़ील का आवश्यकता है और छोटी मधु और उसके कप्स मांगे समोर घे नाही तर मांगे समोर घे गाडी आहे ठीक आहे काय आऊल आहे ना वो दो बैठी हुई नहीं लेपर्ड के जैसी ठीक है. லெப்பர்டு ஃபக்மாக். காலைல ஃபாரஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தடோபா ஜுனோனா கேட் ஃபஸ்ட் டைமாக வர அந்த கேட்டு. yesterday sighting happened this zone? कल yeah. यहाँ पे छोटा दड़ियल और शंभू. two tigers हाँ, three tigers. हाँ. Okay. Evening or morning? मॉर्निंग में कप्स मिले. ஓகே. பாருங்க காடு எப்படி இருக்குன்னு, மிஸ்டி வியூ. दिस फॉरेस्ट है प्रोटेक्शन हट है डिपार्टमेंट का. वहाँ पे कैसा है वो पेड़ वेट काट के लेके जाते हैं, हंटिंग होता है इसके लिए. क्रोकोडाइल बच्चा पांब क्रोकोडाइल crocodile. मगर crocodile. बच्चा था स्मॉल crocodile. हाँ इधर कोई हाँ क्रोकोडाइल गान. ऐसे பாருங்க ரோடு எப்படி இருக்கு. இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டைகர் crocodile வந்து ரொம்பவுமே ஃபேமஸுங்க. லெப்பர்டு ஸ்லாத் பேர் எல்லாம் சைட்டிங் நம்மளோட லக்கு. வைல்ட் டாக்ஸ் வந்து சான்ஸ் இருக்குங்க. நம்ம 2-3 டைம் பார்த்தோம். இல்லை 2 சஃபாரியில் கிடச்சிது. ஃபாரஸ்ட்டில் கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. நல்ல மிஸ்டி வியூ. ஸ்பாட்டட் டீஸ். இந்த ஜோனில் மான் நிறைய பார்க்க முடியுதுங்க. മഴ പെയ്യുന്നിരിക്കും മാട്ടിരുங்க ശരിക്കും കാട്ടിൽ കൂടെ പോണ ഫീലുണ്ട്.
എല്ലാവരും ഉണ്ടല്ലോ അല്ലേ? ரொம்ப திகிலாக இருக்குங்க இந்த சவாரி. இந்த மாதிரி ட்ராக்ல டயர்ஸ் ஆகிட்டானா வேறு லெவல் வரும். காட்டுக்கோழி ரோட்லேயே ஓடுது. டயரோட நிறையா ஃபக்மார்க் பார்க்க முடியுதுங்க. ஆனால் இன்னும் சைட் ஆகல. ആരും പോകാത്ത വഴി കൂടെ ഭ്രാന്തനെ പോലെ പോകുന്നുണ്ട്. അതിനാണോ This one village or well, tire on come here, tire village side. ये रास्ते से चले गए. Okay, okay. Lake. காலையில் இந்த சூரியன் உதிக்கிறதும் இந்த ஃபாரஸ்டோட பேக்ரவுண்டும் வேறு லெவல் இருக்கும். சன்ரைஸும் அந்த சேடு பாருங்க எப்படி எவ்வளோ காட்டுக்குள்ள. மேல் டைகர் டைகரோட ஃபக்மார்க் நிறைய பார்க்க முடியுதுங்க இந்த கேட்டில். ஹியர் டைகர் கிராசிங் वाटर है. यहाँ पर समर में आकर बैठती हो. ओके. अच्छा है. गाइड आल्सो विल बी देयर. गाइड रहेगा और अपने फॉरेस्ट डिपार्टमेंट के लोग रहेंगे नीचे. हाँ. இங்கே வந்து ஸ்டேங்க நைட்டு வந்து இங்கே தங்கிக்கலாம். இந்த தரோபா டைகர் ரிசர்வில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்குள்ளாரையும் ஸ்டே பண்ணி நைட்டில் வந்து நம்மளால் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம வந்துருக்கிற கேட்டில் வந்து ஸ்டே அங்கே பார்த்தோம். நம்ம மேலே ரூமில் இருந்து டைகர் வந்து அங்கே பாண்டு மாதிரி இருக்குது, தண்ணி குடிக்கிறதுக்கெலாம் வருங்களாமா. ஸோ வரும்போது நம்ம நல்லா லக் இருந்தால் டைகரை வந்து நம்ம ரூமில் ஸ்டே பண்ணிட்டே பார்க்க முடியும். நைட் டைமில் சான்ஸ் ரொம்பவே அதிகம். ஃபாரஸ்ட் சூப்பராக இருக்குங்க. மழை பெஞ்சிருக்க மாட்டேங்க ஃபுல்லாக.
या बटरफ्लाइज लेपर्ड हाँ लेपर्ड है सर अपने बहुत कम दिखता है. इन तड़ोबा ब्लैक पैंथर इज देयर ऑल्सो साइड ब्लैक लेपर्ड ब्लैक लेपर्ड देयर स्लॉथ बियर रेयर साइट காஞ்சு போன மூங்கில் க்ளீன் பண்ணுறாங்க டயரு यहाँ पर बैठ के तब इस साइड. ஓகே हाँ. இங்கே படுத்துட்டு இருந்திருக்கு உள்ளே போயிருக்கு यहाँ पर था बोलते अंदर टाइगर टाइगर लेपर्ड होगा टाइगर हो. हाँ. कॉलर वाली को बच्चा छोटा होता ना எஸ்டர்டே வீசா மேல் குட்டி டைகருங்க இந்த வழியாக போயிருக்கு ஒரு வண்டிக்கு சைட்டாக இருக்குது चित्री का बच्चा वाला मंदिर कलर वाला मेल बच्चा अरे कलर वाला मेल बच्चा म्हणतो तो चित्रीचा कुठून क्रॉस झाला तिथूनच पादरपासून हे आपलं कॉलेजला हद्या मारून डिपार्टमेंट स्टे एमटीडीसी रिसोर्ट है हाँ प्राइवेट है नहीं गवर्नमेंट है और ये प्राइवेट है लेकवी करके. ओके क्या नाम है लेकवी और एमटीडीसी रिसोर्ट गवर्नमेंट है. டயர் சைட்டிங் ரொம்பவே டிஃபிகல்ட்டுங்க நம்ம ஒரு டயர் தேடி போனால் வேற ஒரு பக்கம் டயர் சைட் ஆகுதுன்னு அங்கே வரோம் இங்கே வந்தால் கிராஸ் ஆகிருக்கும் முன்னாடியும் பார்த்திங்கன்னா அங்கே சைட் ஆகுது இந்த மாதிரி சொல்லுவாங்க முன்னாடி ஆப்போசிட் டைரக்ஷன் போயிட்டுருக்கோம் रोडाണ് sleeping நமக்கு இன்றைக்கி ஒரு மேல் டைகர் தான் வந்து சைட்டாக இருக்குது நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்ததுங்க கூலாக அப்பப்போ அதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது இந்த டைகரோட பேர் பார்த்திங்கன்னா சோட்டா தடியல் நம்ம நேற்று பார்த்த யுவராஜ் மேல் டைகர் பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் ஓல்டு இந்த சோட்டா தடியல் டைகர் பார்த்திங்கன்னா 8 இயர்ஸுங்க அதை விடவே இது 1 இயர் வந்து பெரிய டைகரு இது எந்திரிச்சு நடந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் பட்டு நம்ம பார்க்கும்போது படுத்துகிட்டே தாங்க இருந்தது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எந்திரிக்குமான்னு சொல்லி அதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறக்கே சூப்பராக இருந்தது இந்த ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டைகர் வந்து ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு இந்த ஏரியாவில் இன்னொரு டைகர் பார்த்திங்கன்னா ஜம்பு அப்புறம் சோட்டி மதுன்னு சொல்லிட்டுங்க அப்புறம் காலர்வாலி ஃபீமேல் டைகரோட கப்ஸும் வந்து இந்த ஏரியாவில் ஸ்பாட் ஆகும் போலைங்க சைட்டிங் ஆனதையும் நம்ம போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வண்டி நின்றுட்டு இருந்தது நம்ம போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா வண்டி வந்துருச்சு அந்த இடமே பார்த்திங்கன்னா ஃபுல் டிராஃபிக்கு ஸோ டைகர் வந்து சவுண்டு போட்டுட்டு இருந்தது அந்த ஜீப் சவுண்டுக்கு ஆனால் படுத்துகிட்டே தாங்க இருந்தது நம்ம எந்திரிக்கும் முன்னால் தண்ணிக்கு கீது வந்துச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியும் வேறு லெவலில் இருக்கும்னு நம்ம நேரம் வெயிட் பண்ணோம் எப்படியாவது டைகர் எந்திரிக்காதா கிளியராக நமக்கு விசிபிலிட்டி கிடைக்குமான்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தோம் கடைசி சஃபாரி வேறு ஸோ மேல் டைகரு தடோபாவில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டைகரு ஸோ எந்திரிச்சு நம்ம கிளியராக அது நடந்து வரதை பார்க்க முடிஞ்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் சுற்றியும் பார்த்துட்டே தாங்க இருந்தது வெஹிக்கிள்ஸு அலர்ட்டாக தான் இருந்தது டைகரு ஆனால் கடைசி வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டேன்ருச்சுங்க
இன்றைக்கி நம்ம டைகர் ஸ்பாட் பண்ண இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியமான டிஸ்டன்ஸ் தாங்க. என்ன ப்ராப்ளம்னா நம்ம வெஹிக்கிளுக்கு முன்னாடி ஒரு ஓடை மாதிரி இருக்குங்க. அந்த ஓடையை தாண்டி புஷஸ்க்கு நடுவில் வந்து டைகர் படுத்திருந்தது. ஸோ கிளியராக நமக்கு டைகரை வந்து பார்க்க முடில. புஷஸ்லேருந்து எந்திரிச்சு அந்த ஓடைக்கு தண்ணி குடிக்க வந்துச்சுன்னா நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். இந்த டைகர் பார்த்திங்கன்னா தடோபாவில் ஃபேமஸ் டைகரு, கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் மேல் டைகரு. எந்திரிச்சு நடந்து வந்ததுன்னா பார்க்குறக்கு சும்மா கம்பீரமாக இருக்கும். எப்படியாவது பார்த்துட மாட்டோமான்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணோம். டிரைவரும் கைடும் நமக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி நம்ம டைகர் எந்திரிச்சு வந்துடாதாங்கிற ஒரு ஆசையில் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பட்டு டைகர் வந்து ரொம்ப ஆக்டிவாக மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிச்சு. பட் நம்ம பார்க்க முடியலைங்க எந்திரிச்சு வரதை. அட்லீஸ்ட்டு டைகரை வந்து க்ளோஸாக அதோடய ஃபேஸ் வந்து கிளியராக பார்க்கலான்ட்டு வேறு இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புஷஸ்க்கு நடுவில் கிளியராக தெரில. அது படுத்திருக்கிற இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக அது நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்தது சுற்றியும். பட்டு நம்ம கிளியராக பார்க்க முடியாத அளவுக்கு அது படுத்திருந்ததுங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு டைகரை பார்க்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் வந்து இந்த மாதிரி புஷஸ் மறைச்சிருதுங்க. இந்த தடோபா வைல்ட் லைஃப் சஃபாரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டைகர் சைட்டிங் வந்து அந்த சஃபாரியில் அமைஞ்சதுன்னா நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அமைலின்னு வைங்களேன், சஃபாரியே வந்து ஒரு மாதிரி எண்டாங்கிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா இங்கே வந்து எலிஃபண்ட் கிடையாது இந்த ஃபாரஸ்ட்டில். ஸோ டைகர் சைட்டிங் அமையலைன்னா நம்மளுக்கு சான்சஸ் பார்த்திங்கன்னா ஸ்பாட்டட் டீஸு, சாம்பார் டீஸு, கார்ஸுமே ரொம்ப ரேராக சைட் ஆகுது. இந்த கேட்டில் வந்து நம்மளால் வைல்ட் கார்ஸ் எதுவுமே பார்க்க முடியல. மித்த 2 கேட்லேயும் வைல்ட் கார்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. பட்டு சிங்கிளாக தான் நிறையா டைம் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. தடோபா வைல்ட் லைஃப்பில் பார்த்திங்கன்னா டைகர் சைட்டிங் இல்லைன்னா சஃபாரி வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆயிடுது. அது ஒரு ட்ராபேக்கு. பட் டைகர் சைட்டிங் அமைஞ்சதுன்னா வேறு லெவலில் இருக்குங்க. 2-3 டைகர் கூடி சம்டைம்ஸ் வந்து சைட் ஆகும். கப்ஸோட 4 டைகர் கூடி பார்க்க முடியுது. மேல் ஃபீமேல் கப்ஸு எல்லாமே ஒரே சஃபாரியில் கூடி பார்க்க முடியுது. பட் டைகர் சைட்டிங் நம்மளோட பேட் லக் அமையலின்னா அந்த சஃபாரியே பார்த்திங்கன்னா என்னடாங்கிற மாதிரி ஆயிரும். பெருசாக எதுவுமே சைட்டிங் ஆகாது, சாம்பார் டீஸ், ஸ்பாட்டட் டீஸ் தவிர. சம்டைம்ஸ் வைல்ட் டாக்ஸ் வந்து சைட் ஆகுதுங்க. லெப்பர்ட் எல்லாமே ரேர் சைட்டிங்கு. ஸ்லாத் பிஎஸ் வந்து ரொம்பவுமே ரேருங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம எதுவுமே பார்க்கல இந்த ட்ரிப்பில். இந்த டைம் பார்த்திங்கன்னா டாட் கிரீன், பிக்கோலின் யூடியூபர்ஸோடு நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். டயர் சைட்டிங் மேல் டயர் படுத்துட்டு இருக்குங்க. இப்போ நமக்கு டைம் முடிஞ்சு நம்ம அப்படியே கிளம்புறோம். லங்கூர் குரூப் லங்கூர் கூட்டமாக இருக்கு. ये जो छोटा सा वाटर बॉडी जैसा यहाँ आके बैठ जाते हैं. இங்கே தடோபாவில் வந்து சஃபாரி புக் பண்ணாங்க. ஜிப்சியில் வந்து 6 பேர் அலௌடுங்க, ப்ளஸ் டிரைவரு அப்புறம் கைடு. கோர் ஜோனில் வந்து நம்மளால் சஃபாரி போக முடியுங்க. கோரில் வந்து சஃபாரிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா நிறையா டைகர் பார்த்தாச்சு. தடோபாவில் கப்ஸு, ஃபீமேல் டைகர், மேல் டைகர்ன்ட்டுங்க. சோட்டா தடியல் டைகர் வந்து நம்ம பார்க்க வரைக்கும் படுத்துட்டு தாங்க இருந்தது. ஸோ எந்திரிச்சு வரணுன்னு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். பட் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. பட் நம்ம வெஹிக்கிள் கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே டைகர் கீழே இறங்கி தண்ணி குடிக்க வந்திருக்குங்க. இந்த ஹோம் ஸ்டேயில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம், தடோபா டைகர் ரிசர்வில். இப்படி போய் ரைட் சைடு போனால் மொகர்லி கேட், இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் நேராக போனால் ஜுனோனா கேட், லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரம் போனால் அகர்சாரி. மாதிரி சஃபாரி கேட் கொஞ்சம் வந்து பக்கத்துலேயே இருக்குங்க இந்த ஹோம் ஸ்டே. ஹோம் ஸ்டேலேருந்து 12:30 போல் நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு நாக்பூர் ஏர்போர்ட் வந்து போயிட்டுருக்கேங்க. கிட்டத்தட்ட 3.5 hours ட்ராவலிங் டைமு.
நம்ம ஏர்லியாகவே ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். நமக்கான ஃப்ளைட் வந்துட்டிங்கன்னா 11 o'clock தான் நைட்டு. பூனே வழியாக நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகும். கனெக்டிவிட்டி ஃப்ளைட்டு தான், டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. நைட் டைமில் வியூ பாருங்கள் நாக்பூரில். நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா டே டைமு. இப்போ நைட் டைமில் நாக்பூர் சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் நம்ம ட்ராவல் பண்ண லொக்கேஷன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு, வில்லேஜஸ் சைடு. ஃபஸ்ட் டைமாக நம்ம குரூப் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நம்ம மோஸ்ட்லி சோலோவாக தான் வந்து ஃபாரஸ்ட் ட்ராவல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.